கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியாது. அங்க காளையார் கோயில்ல சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், சொர்ணகாளீஸ்வரர் 3 லிங்கம் இருக்கு. ரொம்ப மகத்துவம். அந்த கோயில்ல எதுக்கு சொல்றேன், பழைய உருடி கதவை திரடி. அது எதுக்குன்னா பொய்யாமொழின்னு ஒரு புலவர் அங்க வந்திருக்காரு. ஆமா சாமி. அங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை உன்ன மாதிரி அழகா ஆடி இருக்கிறா. அது என்ன சாமி, பொம்பளை பிள்ளை அழகா ஆடி இருக்குன்னு சொல்லுங்க. அது என்னைய மாதிரி பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அது எப்படிங்க சாமி நியாயமா? அது நீ அழகு இல்லையா, அசிங்கமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. பரதநாட்டியம் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னா பரதநாட்டியம் ஆடுற குட்டியா அழகான பெண்ணு அப்படின்னு சொல்லலாம். அழகுன்னு சொன்னது குத்தமா? அழகின்னா வந்து எப்படிங்க சாமி அழகின்னு சொல்லி சொல்லலாம்னா அதுக்கு ஒரு யாருக்கு இருக்கும்? அகத்தின் அழகு முகத்தில் சொல்லுங்க. அகம்ங்கிற உள்ள அழகா இருந்தா முகத்துல வந்து பிரகாசமா இருக்குமா. இப்ப அந்த பொண்ணு ஆடின பொண்ணுக்கு கண் பார்வை இல்ல. அடடா, பார்வையற்ற பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இறக்கப்பட்டு இந்த புலவர் பாடுறாரு, கூத்தாள் விழிகள் கூர்வேலாம்னாரு. கூத்தாடு விழிகள் கூர்வேலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்வை வந்துருச்சு. அவ அக்கா ஒருத்தி மூத்தவா, அவளுக்கும் பார்வை இல்ல. அவள் அந்த இடத்துல இருந்துகிட்டு, ஐயா எனக்கு தான் கண்ணு தெரியலன்னா, எனக்கு ஒரு கவி சொல்லுங்க. தன் மூத்தாள் விழிகள் முழு நீளம்னாரு. அந்த அம்மாவுக்கும் பார்வை வந்துச்சு. 2 பேரையும் பெத்த ஆத்தா சுதிப்பட்டி வாச்சிக்கிட்டு இருந்தா, அவளுக்கும் பார்வை இல்ல. ஆத்தாள் தன் விழிகள் அரவிந்தம்னாரு. அரவிந்தம்னா கண்ணு. அதனாலதான் அரவிந்தன் கண் ஆஸ்பத்திரி. ஆமா, இப்ப பாத்துக்க. அடுத்த ஆத்தா பெத்த பல்லு இல்லாத கிழவி, அவளுக்கும் கண்ணு தெரியாது. அவளை பார்த்து சொன்னா, ஆத்தாள் விழிகள் 2 அம்புன்னாரு. 4 வரி. 4 பார்வை வந்துருச்சு. 4 குடும்பத்துக்குமே வந்து கண் பார்வை தெரிஞ்சிருச்சு. 4 பேருக்கும் கண் பார்வை. 4 பொம்பளை பிள்ளைங்க, பேத்தி, அம்மா, அவங்க அம்மா. நல்லா கேட்டுக்க. என்னத்த கூத்தாள் விழிகள் கூர்வேலாம், கூத்தாள் தன் மூத்தாள் விழிகள் முழு நீளம், மூத்தாள் தன் ஆத்தாள் விழிகள் அரவிந்தம், ஆத்தாள் விழிகள் 2 அம்பு. இப்ப விசேஷம் முடிஞ்சிருச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சாமி கும்பிட்டு முட்டாச்சு. இப்ப சாயந்தர நேரம் சாமியை கும்பிட்டு எங்கிட்டாவது இந்த இரவு நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு பாக்குறாரு. யார் வீட்டு திண்ணையிலாவது படுக்கலாம்னு இந்த புலவர் பாக்குறாரு. அவர் வேறு பொய்யாமொழி புலவர். கடைசியா பார்த்தா இந்த கண் பார்வை கிடைச்சில அந்த பிள்ளைங்க, அவங்க வீட்டு கதவு திண்ணையில படுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப போய் கதவை போய் தட்டுறாரு. சொல்லுவாள், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்தில கதவை தட்டுவானாமாம் சொல்லி. அர்த்தராத்தில கொடை பிடிப்பான். அர்த்தராத்தில கொடை பிடிப்பானா? அது அப்படி இல்ல பழமொழி. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். அதான் பழமொழி. கொடை கொடுப்பான்னா அள்ளி கொடுப்பான். தன்னை பிறருக்கு அர்ப்பணித்து விட்டால் எந்த நேரமும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். அதுக்கு தான் அந்த பழமொழி வந்தது. இப்ப என்னாச்சு, கதவை தட்டினா உள்ள இருக்கிற பொம்பளை பிள்ளையை யாருன்னு கேட்கலாம், இல்ல கதவை திறந்து பார்க்கலாம்ல. இவங்களுக்கு கண்ணு கிடைச்ச மகிழ்ச்சியில சந்தோஷத்துல ஒரு வார்த்தை சொன்னா, யாரு அவன் கதவை தட்டுறது, போறியா இல்லையான்னு சத்தம் போட்டு விட்டாளுங்க. இவர் கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு. இப்ப சொன்னாரு, பழைய குருடியெல்லாம் கதவை திறங்கடினாரு. ஏற்கனவே குருடியா இருந்தவளுக்கு கதவை திறங்கடினாரு. கண்ணு பார்வை மீண்டும் போச்சு. அத்தோட மீண்டும் மன்னிப்பு கேட்டு கண் கொடுத்ததாக இந்த வரலாறு சொல்லுது. அதனாலதான் பழைய குருடி இருக்கு. அத்தனை கதைகளும் காரணங்கள் இந்த உலகத்துல உண்டுமா, அத்தனை காரணங்களும் இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவன் தொல்காப்பியம் தமிழ்நாட்டுல இல்லாத இலக்கியங்களும் எந்த நாட்டிலும் இல்ல. கண்டிப்பா அவ்வளவு மகத்துவம் இந்த தமிழ்ல இருக்கு. தாய்ப்பால்ல அபிஷேகம் செய்தான்னு, தாய்ப்பால்ல விளக்கரிச்ச ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா? தாய்ப்பால்ல விளக்கரிச்ச பொண்ணு. அது யாருங்க சாமி? விளக்கரிச்சிருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? என்ன கோயில் சாமி? தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. அதான் பெருவுடையார் கோயில். கட்டினவர் ராஜராஜ சோழன். கோயில் குடமுழுக்கு முடிஞ்சிருச்சு. 1010 வருஷத்தை தாண்டி நிக்குது. அதனுடைய அஸ்திவாரத்தை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. தமிழன் வரலாறுகளை மறைக்க ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா பாரு, அந்த ராஜராஜ சோழன் ஒரு செயற்குழு கூட்டம் போடுறாரு. செயற்குழு கூட்டத்துல முடிவு பண்றாரு, எழுகிறவன் நன்கொடையால் இந்த விளக்குகள் எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தருடைய வன்கொடை, ஏழை எளிய மக்களுக்கும் பங்கு இருக்கணும், எல்லாருக்கும் ஆடுகளும் மாடுகளும் இலவசமா கொடுக்க சொன்னார். அப்படி இலவசமா கொடுத்துட்டு வருமானத்தை எல்லாரும் வச்சுக்கங்க, ஆனால் கோயில்ல விளக்கு அணையாம பாத்துக்கணும், எல்லாருக்கும் ஒரு விளக்கு ஒதுக்கியாச்சு. உங்களுக்கு ஒரு விளக்கு, எனக்கு ஒரு விளக்கு, அவங்களுக்கு அப்படி எல்லாருக்கும் ஒதுக்கியாச்சு. பேர் எழுதியாச்சு. இப்ப ஒரு நாள் மன்னர் கோயிலுக்குள்ள போறாரு. ஒரு விளக்கு எரியாம இருக்கு. யாருக்கு ஒதுக்கின விளக்குன்னு பார்த்தா எழுவத்தூர் மாராயனுக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு. 7 நாளா எரியல. ஏன் எரியல? என்ன காரணம்? பூட்டு காவிரிக்கரை ஓரம் அந்த பொண்ணோட வீடு, அந்த எழுவத்தூர் மாராயன் வீடு. அங்க போனா ஒரு ஓலை குடிசை. காவலாளி போய் கூப்பிடுறாங்க, மாராயா மாராயான்னு சத்தம் போட்டா ஒருத்தரும் சத்தம் கேட்கல. ஒரு பொண்ணு விசும்பல் சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம். அந்த பொண்ணு சவள பாஞ்சு எலும்பும் தோளுமா இருந்த குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு வெளியில வர்றா. மன்னர் கேட்கிறார், யாரம்மா நீ? மாராயன் மனைவியா? ஏன் கோயில்ல விளக்கறியாம இருக்கு 7 நாளா? மன்னன் கட்டளையை மீறலாமா? சிவனுக்கு செய்யற அபச்சாரமா இதுன்னு பேசுறார். இப்ப அந்த பொண்ணு சொன்னா, மன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு 7 நாளா விளக்கு போட முடியல. ஏன்னா 4 மாதத்திற்கு முன்னே பெய்த கனமழையில ஆடுகளும் மாடுகளும் காவிரி வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. காப்பாத்த போன என் கணவன் இறந்து போனாரு. இந்த குழந்தை பிறந்து 2 மாசம் ஆச்சு. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விலைக்கு வித்தேன். அந்த காசுல இவ்வளவு நாளா விளக்கு போட்டேன். இப்ப தாய்ப்பால் வத்தி போச்சு, விளக்கு போட முடியலன்னா மெய்சில் இருக்குது. மன்னன் பதறி போன, பெண்ணே, பெண்குலத்தின் விடி விளக்கே,
இந்த கோயில் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும், என் பேர் இருக்க வரைக்கும் உன் பேர் இருக்கணும். எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாய். குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விலக்கி வித்த புண்ணியவதியே, உன் குழந்தைய அரண்மனை பார்த்துக்கிறோம், உன்னை அரண்மனை பணிப்பெண்ணாக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கான். தாய்ப்பாலில் விளக்கரித்த பெருமை 70 மாராயன் மனைவி வரகுணாளுக்கே என்று. பொம்பளை புள்ள பிறந்தா வரகுணால்னு பேர் வைங்க. எவ்வளவு மகத்துவம். விளக்கரிக்க முடியுமா? எத்தனை கதைகள் இருக்கு. செத்து கொடுத்தான் சீதக்காதின்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. எந்த ஊரு? செத்து கொடுத்தான் சீதக்காதி, கீழக்கரை மரக்காயர், கீழக்கரை ராமேஸ்வரம் பக்கம், அந்த ஏர்வாடி பக்கத்துல இருக்கு. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மன்னர்களும் மகான்களும் வாழ்ந்த மண்ணம்மா இந்த மண்ணு. இந்த மண்ணுக்கு வந்திருக்கிற உன்னை வாழ்த்துவது கடமையாக வேள்விமலை சாரல் காக்க முடியாது. ஏன்னு சொன்ன தெரியுமா? என்ன காரணத்துக்கு? என்ன சாமி? என்சான் உடம்புக்கு இல்ல என்ன காரணத்துக்காக நீங்க காக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க? அதைத்தான் சொல்ல. எங்களோட குல மரபுப்படி நாங்க வந்திருக்கோம், அதை காக்க முடியாதுன்னு சொல்லி எப்படிங்க சாமி சொல்லுவீங்க? என்ன சொரச கடலை காத்தா முடியல, அசமுகி மலையை காத்தா முடியல, அதுபோல கருவை திதி காத்தா முடியல, 60,000 வருஷம் விஸ்வாமித்திர மகர்ஷி தவத்தை காத்திருந்தார் முடியல, வாளாலே கோட்டை கட்டி அனுமன் என்ற ஆஞ்சநேய பெருமா ராம லட்சுமணன் 2 பேரும் வச்சு காத்தாரு முடியல. இத்தனை பேரும் காக்க முடியல, உன்னால முடியுமா? என்னால முடியும் அப்படின்றதுனால நீங்க வந்திருக்கேன். அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறமே. கல்வர் பெரிதா காப்பார் பெரிதா? என்ன சொன்ன? காப்பாண்ட கல்வன் தான் பெரிது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிட்டே தான் இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே தான். திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இங்க பிள்ளைங்களை விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு அந்த வேலை தான் நடக்குது. எதுவும் சுத்தமான வேலை, ஒரு முடிவான வேலை எதுவும் நடக்கல கிடையாது. புரியுதா இல்லையா? இப்ப பாரு, என்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம், சிரசுக்கு இமை பிரதானம், கண்களுக்கு இமை பிரதானம். இந்த இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுதுரும். இங்க பாரு, நடக்கணும் நினைச்சா காலை தூக்குவோம், இல்லைன்னா நினைச்சா பேச்சு வரும், நுகரம் நினைச்சா மூச்சு வரும். இப்ப கையை தூக்கம் நினைச்சா கை தூக்கம் வரும். ஆனா கண்ணிமை அப்படி இல்ல, அது தானா மூடும், தானா பேரு அனிச்சை செயல்னு பேரு. அனிச்சை செயல். அதே மாதிரி தானா மூடக்கூடிய இமையையும் தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுகுது, எப்படி காக்க முடியும்? எப்படி காக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு வந்து கண்டிப்பா வேணும், பாதுகாவலாக இருக்கணும். கண்ணை வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் திறந்து வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? அதுவா வந்து எப்படி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக் அது மூடிடும். நம்மளோட இதயமும் சரி கண்கள் சம, உடம்புல வந்து இதயமும் கண்களும் அடிக்கடி வந்து ஒரு நொடி பொழுதுல வந்து மூடி வந்து திறக்கக்கூடியது. எப்பவுமே இதயம் வந்து அப்படியே இருந்துச்சுனாலும் நம்ம உயிர் போயிடும், கண்ணு அப்படியே இருந்ததுனால நம்ம உயிர் போனதுக்கு சமம். ஆக எப்பவுமே வந்து மட்டும் அந்த 2 தானது, இதயமும் கண்ணும் அது வேலையை அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நின்றுச்சு அப்படின்னா நம்ம இல்ல. நியாயம் தான். இப்ப நீ சொன்னது மாதிரி தான், 1 ஒன்னோட சேரும் போது சத்தம் வரும், 1 2 ஆகும் போதும் சத்தம் வரும். எது 1 ஒன்னோட சேரும்? 2 கையும் சேர்த்து தட்டுனா சத்தம் வரும். ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்தோட விழுந்தா கடமுடான்னு சத்தம் வரும். ஒரு பெண்ணு ஆணு விரும்பினா மங்கள மேல வாத்திய சத்தம். இப்ப 1 1 சேரும் போது சத்தம் வருதா? அதே 1 2 ஆகும் போதும் சத்தம். எப்படி 1 2 உடைச்சோம்னாலும் சத்தம் வரும்ல? அப்படி பேசு, சிறப்பு. ஒரு குச்சியை ஒடிச்சா சத்தம், ஒரு துணியை கிழிச்சா சத்தம், 2ல 1 பிரிஞ்சு போனாலும் கடமுடான்னு அது ஒரு சத்தம் வரும். ஆனா இங்க சொன்ன பாரு இதயம், அதுக்கு பேரு அநாகதம்னு பேரு. 6 ஆதாரம் இருக்கா? இருக்குல்ல. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி. அநாகதம்ங்கிறது 4வது இடம். நாகதம்னா தட்டுவது, அநாகதம்னா தட்டப்படாது. அது தானாகவே ஓசை எழுந்துகிட்டே இருக்கும். இங்க தட்டலைன்னா வெளியில வேற தட்டிடுவாங்க. பிறந்த குழந்தை வீட்டுக்குள்ள அழுகலைன்னா சுத்தி இருக்கிற ஆளெல்லாம் அழுக நேரிடும். அதனாலதான் பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாளேன்னு சிரிக்க மறந்தாய் மானிடனேன்னு பாட்டு வந்தது. புரியுதா இல்லையா? அதனாலதான் காக்க முடியாது. பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை பருவம் சுவாமி. அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். ஆடிப்பட்டா தேடி விதைக்கணும், காற்றுள்ள போது தூற்றிக்கணும் சாமி. பருவத்தை பயிர் செய்யணும். பெரியவங்க செய்தால், பெரியவங்க செஞ்சா நல்லதா தான் இருக்கும். பெருமாள் செஞ்ச மாதிரி, பெருமாள் பேரன் காற்றுள்ள போதே தூத்திக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் சாமி? காற்றுள்ள போதே தூத்திக்கிறணும் அப்படின்னம்னா, இப்போ ஒரு நெல்மணிகள் நம்ம வந்து தை மாதம் அறுக்கிறோம், முன்னாடி தான் வழுத்த வித்து 6 மாசம் வரைக்கும் வந்து போட்டு விவசாயம் பண்ணோம். ஒரு நெல்லுக்கு வந்து 1 பிடி அளவுக்கு வந்து அந்த கதிராகனது இருக்கும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. சொப்ப வித்துன்னு சொல்லி 3 மாசத்துல இல்ல 2.5 மாசத்துலயே இப்ப எல்லாம் அறுத்துறோம். அதுவும் அறுக்கிறதுக்கு ஆளுகள் எல்லாம் தேவையில்லை, பூரா வந்து கதிர மாறியதோ இந்த உலகம். எவ்வளவு வேகமா மாறியதோ இந்த உலகம், அவ்வளவு வேகமா உயிரும் போகுது. கண்டிப்பாக. சரி, இப்ப என்ன சொல்ல வர்ற? காற்றுள்ள போது தூத்திக்கிறணும். எதுக்கு? நெல்லு தூத்துற சொல்ல வர. நெல்லு தூத்துறோம்ல, காத்து இருந்தா தான் தூத்த முடியும். அப்படி சும்மா இருந்தா தூத்த முடியுமா? அது எப்படி சாத்தியமாகும்? காத்தே இல்லைன்னா சொலகால வீசின காலம் இருக்கு. சொலகால வீசுனது அந்த காலம். அப்படி இருந்தும் இயற்கை காத்து வரதானே செஞ்சு. இன்னைக்கு இயற்கை காத்து இல்லாம எத்தனையோ மக்கள் ஏசிலையும் ஃபேன்ல இருக்காங்களே. அதையும் விட்டு இப்ப வண்டியை வயலுக்குள்ள விட்டா நெல்லு தனியா குப்பை தனியா வந்துருது. அப்ப அதுக்கு அந்த காத்து இயந்திர காத்து வருது. இயந்திர காத்து வருது சொல்லல. காற்றுள்ள போது தூத்திக்கணும்னா இந்த உடம்புல உள்ள காத்து, காயமே இது பொய்யடா
காற்றடைத்த பையடா. மாயனார் குயவனார் செய்த மண்ணும் பாண்ட ஓடடா. பானை செய்யறவனுக்கு பல நாள் வேலை, உடைக்கிறவனுக்கு ஒரு வினாடி தான் வேலை. அது எவ்வளவு பெரிய சிரமம் பண்ணுவாரு. பானைனா பஞ்சபூதமும் சேர்ந்திருக்கு. கண்டிப்பா. இவ்வளவு தத்துவங்கள் இந்த உலகத்துல கொட்டி கிடக்குமா? ஒரு பானையை செய்யணும்னா மண்ணை நல்லா குழைச்சு அதை மிதிச்சு ஊற வச்சு அதுக்கு தகுந்தாற் போல மண்பானை செஞ்சு அதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் தட்டி பார்ப்பாங்க. அப்படி ஒரு கலகலன்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் தான் விற்பனைக்கே கொண்டு போவாங்க. பானைக்கு மட்டும் இல்ல, அதுக்கு அஞ்சும் சேருது. என்ன சேருது? மண்ணு, தண்ணி, அடுத்து காற்று, அடுத்த ஆகாயம்ங்கிற வெப்பம் தேவைப்படுது, நெருப்பு. இந்த அஞ்சும் சேருதா? நீர், நில, நெருப்பு, காற்று, ஆகாயம். நெருப்பு மட்டும்தான் தனித்துவம். நெருப்புக்குள்ள ஒரு பொருள் விழுந்தா நெருப்பாவே மாறும். ஆமா. ஆனா மத்ததெல்லாம் அப்படி இல்ல. தண்ணி மேல இருந்து வரும்போது தண்ணி தான் விழுகிற இடத்தை பொறுத்து தன்னை மாத்திக்கிறோம். அதுவும் சரிதான். கடல்ல விழுந்தா உப்பு நீராகும், சாக்கடையில விழுந்தா சாக்கடை நீராகும், கோயில்ல விழுந்தோம்னா புனித நீராகும். அந்த மாதிரி இருக்கிற இடத்தை பொறுத்து. பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வெறும் வாழை மட்டை நாரை உரிச்சு மோந்து பார்த்தோம்னா வாட வராது. ஆனா அந்த பூவை கட்டி இருக்கும் போது அந்த வாழை மட்டையோட சேர்ந்த நாரும் மனம் பெறுமா? அந்த மாதிரி அது உண்மைதான். உண்மை ஏத்துக்க வேண்டிய விஷயம். நல்ல விஷயம் சொல்லும் போது ஏத்துக்க. நல்ல பரவாயில்ல, நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன், நீ நிறைய விஷயங்களை பேசுற. அப்ப தண்ணி எப்படி இடத்துல விழுந்தா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதோ அது போல காத்தும் அப்படித்தான். தெற்கே இருந்து வந்தா தென்றல், வடக்கே இருந்து வந்தா வாடை,